ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு, பிருந்தா சாகா இவங்கெல்லாம் நடிச்சு டைரக்டர் சீனு ராமசாமியோட இயக்கத்துல வெளியான கோழி பண்ணை செல்லத்துரை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதனாலேயே ஹீரோ வந்து அவரோட தங்கச்சியை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோ வந்து யோகி பாபுவோட கறிக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தங்கச்சியும் ஒரு நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கிறாரு. அப்போ ஒரு நாள் ஹீரோக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அவங்க தங்கச்சி வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹீரோ வந்து அவங்க காதல சேர்த்து வச்சாரா இல்லையா? ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அவரோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா? இதுக்கு நடுவுல இவங்களோட அப்பா அம்மா வந்து கடைசியில கிடைச்சாங்களா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சீனு ராமசாமிய பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அவர் எடுக்கிற எல்லா படமுமே ஃபேமிலி ஓரியன்டடா தான் எடுப்பாரு. அதே மாரியே இந்த படத்த எடுத்திருக்காரு. எதுக்குன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரே ஃபேமிலி சப்ஜெக்ட்டா தான் இருக்கும். அண்ணன் தங்கச்சிக்கு உள்ள அந்த சென்டிமென்ட் காட்சியெல்லாம் டைரக்டர் சீனு ராமசாமி சூப்பரா வச்சிருக்காரு. அதே மாரியே கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு எதிர்பார்க்குற மாரி ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சு படத்த முடிச்சிருப்பாரு. அப்பா, அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நம்ம தான் போய் நிக்கணும் அப்படின்னு அந்த டயலாக்லாம் டைரக்டர் வச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே நம்ம சொந்தத்த விட்டு குடுக்கக் கூடாது. கடைசி வரைக்கும் அந்த சொந்தம் தான் வரும் அப்படின்னு சில டயலாக்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள அந்த சென்டிமென்ட் காட்சியெல்லாம் டைரக்டர் காமிச்ச விதம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல யோகி பாபுவோட காமெடிலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாரியே பிருந்தா சாகா அவங்களோட ஒர்க்கையும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, பிருந்தா சாகா வந்து நம்ம ஹீரோவ லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவரும் வந்து இதெல்லாம் கண்டுக்கிறாம அவரோட தங்கச்சிய எப்படியாவது நல்ல இடத்துல கட்டிக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் டைரக்டர் வச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல நடக்கிற கதைனால சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த வில்லேஜ காமிச்ச விதம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி படத்துலலாம் மியூசிக்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருக்காரு மியூசிக் டைரக்டர். அதே மாரி இந்த படத்துல எமோஷன் காட்சிலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில அம்மாக்கும் பையனுக்கும் உள்ள அந்த சென்டிமெண்ட்ட காமிச்ச விதம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள சென்டிமெண்ட்ட காமிச்சதும் நல்லாவே இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சீனு ராமசாமி வந்து என்னதான் கதைய நல்லா கொண்டு போயிருந்தாலும், இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். ஒண்ணும் புதுசா நமக்கு காமிக்கல. எதுக்குன்னா, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள அந்த சென்டிமெண்ட்டு, அதே மாரியே அண்ணன் வந்து எப்படியாவது தங்கச்சிய ஒரு பெரிய இடத்துல கட்டிக் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. அதே கதைய தான் டைரக்டர் சில இதெல்லாம் வச்சு நமக்கு புதுசா காட்டுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். எதுக்குன்னா, டைரக்டர் சீனு ராமசாமி வந்து இந்த படத்த ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டா தான் நமக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால இந்த படத்த தாராளமா வீக்கெண்ட்ல ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 6.5 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.